கோடி அற்புதர், புதுமைகளின் புனிதர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற பதுவை நகர் புனித அந்தோணியார் ஆகஸ்ட் 15, 1195 அன்று பிறந்தார். இவரின் திருமுழுக்கு பெயர் பெர்னாந்தோ. தன்னுடைய 15ஆம் வயதில் புனித அகுஸ்தினாரின் சபையில் சேர்ந்து துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். குருத்துவ பயிற்சிகளையும் தயாரிப்புகளையும் நிறைவு செய்த பின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இளம் குருவாக இறைவார்த்தையை அறிவிப்பதிலும் இறைவனிடத்தில் ஜெபிப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். மொரோக்கோ நாட்டிலிருந்து எளிய சகோதரர்களின் பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த 5 மறைசாட்சியர்களின் உடல்கள் ஆரவாரத்துடன் ஆடிப்பாடி கொண்டு வரப்பட்டது. இது பெர்னாந்தோவை மிகவும் கவர்ந்தது. தானும் ஒரு பிரான்சிஸ்கன் மறைசாட்சியாக மாற வேண்டும் என்று தீர்க்கமான முடிவை எடுத்தார். பல்வேறு சவால்களுக்கு பின் புனித அகுஸ்தினாரின் சபையில் இருந்து வெளியேறி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். மொரோக்கோ நாட்டில் மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்திருந்தாலும் கடவுளுடைய திட்டம் வேறு ஒன்றாக இருந்தது என்று அப்போது அவரால் உணர முடியவில்லை. அந்த நாட்டிலே அவர் பல மாதங்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். எனவே மீண்டும் அவரது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். உடல் நலம் சற்று தேறிய பின்பு மீண்டும் தன்னுடைய பணிகளை ஆர்வமுடன் செய்ய தொடங்கினார். டொமினிக்கன் மற்றும் பிரான்சிஸ்கன் சகோதரர்களின் குருத்துவ அருட்பொழிவு திருவிழா முடிந்த பிறகு அந்நாளின் இரவு நேரத்தில் அவர்களது மறைமாநில தலைவர் புனித அந்தோணியாரிடம் எளிமையான மறைவுரை ஒன்றை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடக்கத்தில் தயங்கினாலும் பிறகு இறைவார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த தீராத ஆவல் அவரை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துரைக்க வழிவகை செய்தது. உடனே அங்கிருந்த அனைவரும் மெய்மறந்து அவரது வார்த்தைகளை கேட்க தொடங்கினர். அந்தோணியாரின் திறமைகளும் அறிவும் வெளிப்பட்டவுடன் அது முதல் துறவு மடத்தில் தவம் நிறைந்த அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒரு போதகராக வலம் வரத் தொடங்கினார். அவரின் மறையுரையை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். அவர் கடவுளின் வார்த்தையை கலப்படமின்றி அறிவித்தார். புனித அந்தோணியாரின் மறையுரைகள் ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை கொண்டதாக அமைந்திருந்தது. அவரின் வாழ்வும் இறைவாக்கும் எல்லா காலங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பயன் தருகின்றதாக அமைந்திருந்தது. இறைவார்த்தையில் திளைத்த இவர் தனது நற்செய்தி பணியால் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். இன்னும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். கடவுளின் வார்த்தையில் தனியாத தாகம் கொண்டதால் இவரின் நாக்கு இன்றும் அழியாமல் திருப்பண்டமாக காக்கப்பட்டு வருகின்றது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவரின் நியமங்களை கடைபிடிப்போர் பல வல்ல செயல்களை காண்ப பல அற்புதங்களை செய்வர் என்பதற்கு நம் புனிதர் ஓர் எடுத்துக்காட்டு. இவரின் மறைவுரைகள், அற்புதங்கள், மன்றாட்டுக்கள் பல ஆத்துமாக்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கட்டும்.